ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி மே 13க்கான கரண்ட் அஃபேர் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் கெஞ்சியது என்று சொல்லியிருக்காங்க. டெய்லி இது சென்சேஷனால தான் போயிட்டுருக்கு இந்த நியூஸ் எல்லாம். இன்றைக்கி இம்பார்ட்டண்டான தினமணி நியூஸ் பேப்பரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். புதிய ரயில் பாதைக்கு திட்டத்துக்கு 617 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, சென்னையில் பாய்மரகு படகு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. டெய்லி ஒரு புது நியூஸாக இது பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து புற்றுநோய் கண்டறியும் திட்டம் 12 மாவட்டங்களில் விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டலோட தலைவருக்கு, அதாவது அந்த தலைவருக்கு அமர் அகர்வாலுக்கு அமெரிக்காவின் கண்புரை மற்றும் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சை அமைப்பின் சார்பாக சிறப்பு விருந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த சிறப்புன்னா பார்த்தோம்னா, கண்ணில் நம்ம இது இருக்குல்ல, அதாவது கண் சிகிச்சையில் சிறந்து விளங்கும் நிகழாண்டில், அதாவது லாஸ் ஏஞ்சல நகரில் அண்மையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் எது கொடுத்துருக்காங்கன்னா, திசு போன்ற பசையை பயன்படுத்தி கண்ணுக்குள் லென்ஸ்களை பொருத்தும் க்ளூட் ஐஓ என்று சொல்லக்கூடிய சிகிச்சை நுட்பம் விழிப்படம் மற்றும் 25 மைக்ரோன் அளவு கொண்ட இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணதுனால டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டாக்டருக்கு விருது கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இம்பார்ட்டன்ட் இன்றைய நிகழ்ச்சி அந்த டாபிக்ஸில் பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா தொடங்கி வைத்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதல்வர், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், இவங்கெல்லாம் பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுக்கு பட்டா கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கே போயிருக்காருன்னா, உதகையில் மலர் கண்காட்சி கோடை வெயிலை ஸ்டார்ட் முதல் கொண்டு அங்கே இருக்கிற ஆட்சியர் பிரம்மாண்ட வரவேற்பு அளிச்சிருக்காங்க. அதாவது லட்சுமி பவ்யா அவர்கள் நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில், அதாவது இது 127வது மலர் கண்காட்சி மே 15 தொடங்குகிறது. அதுக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இங்கிருந்து விமானத்தின் மூலமாக சென்னையிலிருந்து கோவை வந்தடைந்தார். இது ஒரு சிறப்பான மலர் கண்காட்சி வைப்பதற்காக உதகைக்கு புறப்பட்டு சென்றார். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தோம்னா, செவிலியர் தினம் நேற்று நடைபெற்றது. அதுக்கு சில மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர்களை வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு இல்லை முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்தது போயிட்டே இருக்கு. நேற்று என்ன ஒரு ஓப்பனிங் நடந்துச்சுன்னா, அதாவது கருணாநிதி ஐயா அவர்கள் இருக்காங்களே, அவருக்கு ஒரு சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 25 லட்சம் கலைஞர் நூற்றாண்டு விழா, அதுக்காக சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இம்பார்ட்டண்டான தினமணி டாப்பிக்கில் கொடுத்துருக்க திருக்குறள் என்னென்னா, அதாவது வெள்ளத்து அணையா இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அதாவது இதோட பொருள் என்ன, வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்த அளவில் கெடும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருவன் வெள்ளம் போல் அளவற்றதாய் தரும் இன்றைக்கி மே 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நேற்று நல்லா இருந்தது, முக்கியமான ஈவெண்ட்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, இந்த இந்தியா பாகிஸ்தான்
நியூஸ் வந்து திரும்ப திரும்ப பேசப்பட்டே இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே அணுகுண்டு வீசினாங்க என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து அணுகுண்டு இல்லை, அங்கே வந்து எர்த்குவாக் நடந்திருக்கு, அதாவது நிலநடுக்கம் வந்து நடைபெற்றிருக்கு. அவங்க வந்து அணுகுண்டு வீசல, நிலநடுக்கம் தான் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி அந்த அதிர்வு ஆய்வு மைய இயக்குனர் வந்து தேசிய நில அதிர்வு ஆய்வு மைய இயக்குனர் வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறார். இது வந்து ரிக்டர் அளவு ஸ்கேலில் 4.6 பதிவு செய்யப்பட்டிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பாதுகாப்புக்காக முக்கியமாக சேட்டலைட் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயண அவர்கள் தெரிவித்தார். விண்வெளியில் 10 செயற்கைக்கோள் தொடர்ந்து இயங்கி வருகின்றது என்பதை அவர் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறார். 2040க்குள்ளே ஒரு புதிய விண்வெளி மையமே மேலே தொடங்க போவதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உத்தரப்பிரதேசம் மருத்துவமனையில் பிறந்த 17 குழந்தைகளுக்கு சிந்தூர் என்ற அந்த போர் சம்பந்தப்பட்ட அன்றைக்கு பிறந்ததுனால அந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சிந்தூர் செந்தூரை போட்டதா சிந்தூர்னு சொல்கிறாங்களாட்டிருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது IPL போட்டி வந்து இந்த போர் காரணமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் தொடங்க போகுது. மே 17 முதல் மீண்டும் IPL போட்டி தொடங்கும் என்று அறிவிச்சிருக்காங்க இந்திய கவர்மெண்ட். எல்லாமே தடைபடுது இந்த போர்னால். மீண்டும் போர் வரக்கூடும் என்றும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாவது ரிட்டன் இது பண்ணாங்கன்னா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. பேட்மிண்டன் சீரீஸில் தங்கம் என்ற SRM IST மாணவி அலிஷா நாயக். இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஸ்லோவாக்கியா நாட்டில் தான் நடந்துச்சு இந்த போட்டி. அடுத்தது புத்த பூர்ணிமா விழா வந்து நேற்று நடைபெற்றது. இது வந்து எதுக்குன்னா புத்தரோட பிறந்தநாளை ஒட்டி நடந்தது. அதுக்கு ஆளுநர் அப்புறம் பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிய போகுது. சர்க்கரைக்கு தான் 4.25 டன் ஏற்றுமதி என்று சென்செக்ஸ் புள்ளிகள் சொல்லப்படுகிறது. அடுத்தது கள்ளழகர் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு ஆர்.என். ரவி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நேற்று. ஓகே காய்ஸ், மீண்டும் நாளை சந்திப்போம்.